MCC மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். தேர்தலுக்கான தேதி அறிவிச்ச உடனே அமலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் MCC. MCC அமலுக்கு வந்தாலும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரோட பதவிகள் அப்படியே தான் தொடரும். பெரும்பாலும் அவருடைய அதிகாரங்கள் மட்டும்தான் கட்டுப்படுத்தப்படும். பெரும்பாலான அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்தின் கையில போயிடும். இது எதுக்காகன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கட்சி வேறுபாடோ இல்ல பாரபட்சமோ பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். MCC அமலுக்கு வந்ததும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசு சாதனை பதாகைகளோ இல்ல கட்சி கொடிகளோ அரசியல் தலைவரோட திருவுருவ சிலைகளோ திருவுருவ படங்களோ பெயர்களோ இது எல்லாத்தையும் திரை வச்சு மூடிடுவாங்க. முதலமைச்சர் பதவியில தான் இருப்பாரு. ஆனா அவரால் எந்த ஒரு புதிய திட்டத்தையோ இல்ல புதிய சலுகைகளையோ அறிவிக்க முடியாது. முக்கியமா தேர்தல் பிரச்சார விதிமுறைகள், தேர்தல் பறக்கும் முறைக்கான சோதனைகள், பிரச்சார பயணங்களுக்கான நேரம், பொதுக்கூட்டங்களுக்கான நேரம் இது எல்லாமே MCC குள்ள தான் வரும். ஓகே மக்களே, முதல்ல MCC எந்த ஊர்ல கொண்டு வரப்பட்டுச்சு, எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனா அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.